இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். விஜயின் பிளான் பி. அரசியலில் ஒரு கால், சினிமாவில் ஒரு கால். தளபதி 69 தான் கடைசி படம்னு நீங்க நினைச்சீங்களா? கிடையவே கிடையாது. T70 டைரக்டர் யார் தெரியுமா? தமிழ் சினிமால ரொம்பவே ஃபேமஸா இருக்க நடிகர்கள ஒருவரா இருக்கிறவரு நம்ம விஜய் அவர்கள். அவர் இப்போ எஸ் வினோத் இயக்கத்துல தளபதி 69ல நடிச்சிட்டு வராரு. இந்த திரைப்படம் இவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஒன்று தொடங்கி இருக்காரு. அதோட பேர் கூட நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கி இருக்கிற நடிகர் விஜய் கடந்த வருஷம் அதை அதிகாரப்பூர்வமா பதிவு செஞ்சு கட்சியோட குடி பாடல்னு எல்லாத்தையுமே அறிமுகம் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அவரோட முதல் மாநாட்டையுமே மிக சிறப்பாவே நடத்தி முடிச்சாரு நடிகர் விஜய். விஜய் படத்துல பிஸியா நடிச்சுட்டு வந்தாலும் அவரோட கட்சி வேலைகளையும் தொடர்ந்து கவனம் செலுத்திக்கிட்டு தான் வராரு. நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதுல இருந்து அதிக விமர்சனங்களை சந்திச்சுட்டு வராரு. எந்த ஒரு விஷயத்துக்குமே நடிகர் விஜய் வீட்டை விட்டு வெளியே வரதே கிடையாது, வீட்டுல இருந்தே அவர் அரசியல் பண்றாரு அப்படின்னு அவர் மேல தொடர்ந்து பல விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது. ஆனாலுமே அதை எல்லாத்தையுமே கண்டுக்காம நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு வராரு. இது ஒரு புறம் இருக்க, விஜய் 369 என்ற திரைப்படத்துல நடிச்சு முடிச்சுட்டு முழுவதுமா சினிமால இருந்து விலகி அரசியல்ல கவனம் செலுத்த இருப்பதா கூறப்பட்டு வந்த நிலையில இப்போ புதிய தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு. இது அவங்க ரசிகர்களுக்குலாம் ரொம்ப உற்சாகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் அரசியல் வேலைகளை ஈடுபட்டாலுமே கேப் கிடைக்கிற டைம்லாம் தொடர்ந்து படத்துல நடிக்க இருப்பதா கூறப்படுது. தற்போது எஸ் வினோத் இயக்கத்துல பிஸியா விஜய் நடிச்சிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம ஒரு திரைப்படத்துல நடிக்க இருப்பதாகவும் கோலிவுட் வட்டாரங்கள்ல பரவலா பேசப்பட்டு வருது. இந்த நிலையில இந்த தகவலை பிரபல இயக்குனரும் தயாரிப்பாளருமான சித்ரா லக்ஷ்மணன் உறுதி செஞ்சிருக்காரு. அவர் அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் பிளான் பி ஒன்று வச்சிருக்கதாகவும், அதுபடி அரசியல பயணம் செஞ்சாலுமே கிடைக்கிற டைம்லலாம் படத்துல நடிக்க போறதாகவும் அவர் அதுல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய வச்சு கோட் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ண வெங்கட் பிரபு தான் அவர் வச்சு இன்னொரு படமும் பண்ண போறதாகவும், அந்த கதையை விஜய் கிட்ட அவர் சொல்லியிருக்கிறதாகவும் கூட தகவல்கள் வெளியாயிருக்கு. ஒருவேளை நடிகர் விஜய் அடுத்ததா ஒரு திரைப்படத்துல நடிச்சா அது வெங்கட் பிரபுவோட படத்துல தான் நடிப்பாரு, அதை வெங்கட் பிரபு தான் இயக்குவாரு அப்படின்றத சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதனால மேலும் ஒரு சில சினிமா விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நடிகர் விஜய் அடுத்ததா தளபதி 7 அப்படின்ற திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு முடிவு செஞ்சிருக்காரு. அந்த திரைப்படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தான் இயக்க போறாரு அப்படின்னு ஒரு தகவல் பரவிட்டு வருது. விஜயோட 17th திரைப்படத்தை யாரு இயக்குனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. விஜய் அடுத்ததா ஒரு திரைப்படத்துல நடிக்க இருக்காரு அப்படின்றது அவருடைய ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு பெற்று இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னது ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருந்தாலும் கூட, அவர் சினிமா விட்டு விலகுறேன்னு சொன்னது ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே பெரிய கவலையா இருந்தது. ஆனா இப்ப அவர் திரும்பி சினிமால நடிக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சதே அவருடைய ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப உற்சாகத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். விஜய் அவர்களுடைய 70வது திரைப்படத்தை யார் இயக்குனா நல்லா இருக்கும், அரசியல் வந்ததுக்கு அப்புறம் நான் படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லியும் ஒரு சினிமால நடிச்சா மக்கள் என்ன எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.